புறா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். வல்லமையாக பிரசங்கிப்பது எப்படி அல்லது வல்லமையான சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது எப்படி என்ற தலைப்பில் நாம் தொடர் தியானமாக தியானித்து வருகிறோம். இரண்டாவதாக, ஒரு வல்லமையான பிரசங்கம் அல்லது வல்லமையான சுவிசேஷம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? பிரசங்கிக்கிற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவினுடைய அன்பையும் வல்லமையையும் மகிமையும் முழுமையாய் அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்ததினாலே அந்த சிலுவையிலிருந்து நமக்கு கிடைக்கிற அவருடைய அன்பையும் அவருடைய வல்லமையையும் அவருடைய மகிமையையும் நாம் எவ்வளவுக்கு அதிகமாய் அறிந்திருக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் நம்முடைய பிரசங்கத்தில் அது வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாய் சொன்னார், ஒரு குருடன் இன்னொரு குருடனுக்கு வழிகாட்ட முடியாது என்று சொல்லி. அப்படியே சுவிசேஷத்தின் ஆசீர்வாதங்களை, சுவிசேஷத்தின் இரகசியங்களை, சுவிசேஷத்தின் சத்தியங்களை பிரசங்கிக்கிற நாம் முதலாவது அறிந்தவர்களாய் இருந்து அதற்கு பிறகு நாம் அதை பிரசங்கிக்கும் போது அந்த பிரசங்கம் நிச்சயமாகவே மற்றவர்களால் தொடப்படும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பிரசங்கிக்கக்கூடிய சுவிசேஷங்கள் அனைத்தும் தங்களுடைய சுய புராணத்தை பாடுகிறதாய் இருக்கிறது. நான் அமெரிக்கா சென்றேன், ஆப்பிரிக்கா சென்றேன், மலேசியா சென்றேன், சிங்கப்பூர் சென்றேன் என்று தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார்களே தவிர கிறிஸ்துவின் மகிமையை சுவிசேஷத்தில் வெளிப்படுத்துவதில்லை. நான் இவ்வளவு பேருக்கு இப்படி உதவி செய்தேன், இப்படியாய் நான் இந்த காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி தங்களுடைய நலத்திட்டங்களை குறித்து பெருமையாய் பேசுகிறார்களே தவிர கிறிஸ்து தம்முடைய அன்பை நமக்கு கொடுத்ததின் நன்மைகளை நாம் பிரசங்கிப்பது கிடையாது. மூன்றாவதாக, நான் ஜெபித்தேன், பிசாசுகள் ஓடின, நான் ஜெபித்தேன், வியாதிகள் சுகமாயின, நான் ஜெபித்தேன், இந்த அற்புதங்கள் நடந்தது என்று தன்னை முக்கியத்துவப்படுத்தி பேசுகிறோமே தவிர கிறிஸ்துவின் வல்லமை அங்கே கிரியை செய்கிறதை நாம் முழுமையாய் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லப்படுவதில்லை. ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய ஊழியத்திலும் நம்முடைய சுவிசேஷ காரியங்களிலும் நம்முடைய பிரசங்கம் மற்றவர்களை தொட வேண்டுமென்றால் அல்லது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமென்றால் முதலாவது நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவனுடைய அன்பையும் தேவனுடைய வல்லமையையும் தேவனுடைய மகிமையையும் இன்னதென்று அறிந்து கொள்வது மிக அவசியமாயிருக்கிறது. இன்று சபைகளிலே, சுவிசேஷ கூட்டங்களிலே இந்த தேவ வல்லமையும் தேவ அன்பும் தேவ மகிமையும் வெளிப்படாததினாலே கூட்டங்கள் வெறுமையாய் காணப்படுகிறது. வருகிறவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை, கேட்கிறவர்களுக்கு ஒரு மன சமாதானம் இல்லை. ஆகவே நம்முடைய சுயத்தை நாம் அங்கே வெளிப்படுத்தாமல் கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார் என்பதை நாம் முழுமையாய் வெளிப்படுத்துவதன் மூலமாக நம்முடைய பிரசங்கம் வல்லமையுள்ளதாய் மாற்ற முடியும். ஆகவே இந்த நாட்களிலே நாம் பேசுகிற சுவிசேஷ காரியங்கள் அனைத்துமே தேவனுடைய வல்லமையையும் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய மகிமையையும் முக்கியத்துவப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நாம் தியானித்து பிரசங்கிப்போம். நிச்சயமாகவே நம்முடைய பிரசங்கம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாகவும் வல்லமையாகவும் வெளிப்படுவோம் என்பதிலே சந்தேகமில்லை. முயற்சிப்போம், தேவன் வாய்க்கச் செய்வார். ஆமேன்.